நம்ம எத்தனை புக் மார்க்கர் செஞ்சாலுமே இந்த டிரான்ஸ்பரண்ட் புக் மார்க்கர் வந்து ஒரு தண்ணி லெவல் தான். அதுக்கு நான் என்கிட்ட மிச்சமா இருந்த வயலட் கலர் பேப்பர் எடுத்து அதை வந்து நான் செவ்வக வடிவத்துல கட் பண்ண போறேன். இப்போ இந்த ஒரு பேஸ்க்கு நான் வந்து அவுட்லைன் கொடுக்க போறேன். 4 பக்கமுமே லைன் வரைஞ்சிக்கலாம். மார்க்கர்லாம் எதுக்கு செஞ்சுட்டு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த புக் படிக்கிறவங்களுக்கு தான் இந்த புக் மார்க்கரோட வேல்யூவே தெரியும். அப்படியே 4 பக்கமும் பார்டரையும் போட்டுட்டு நான் வந்து இதை 2ஆ மடிச்சு இப்போ அதையும் கட் பண்ண போறேன். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி பர்ஃபெக்டா வச்சாச்சு. இனி வேலை எல்லாமே செல்லோ டேப் வச்சு ஒட்டுறது மட்டும்தான். இப்போ செல்லோ டேப்பை இது ஷேப்ல வச்சு நம்ம மேல ஒட்டிடலாம். எனக்கு 2 பீஸ் டேப் தேவைப்படுச்சு. நான் வந்து பேக் சைடு மட்டும் ஒட்டி வச்சுட்டேன். இப்போ இது மேல நான் ஏதாவது பேப்பர் டிசைன் தான் வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளவர் வைக்கணும்னு ஆசை. செம்பருத்தி பூவோட அந்த இதழ் இருக்குல்ல, அதை மட்டும் ஒரு பீஸ் மட்டும் பிச்சு நான் அது மேல ஒட்டி வச்சுட்டேன். பேலன்ஸ் இருக்க பிளேஸ்ல எல்லாமே வேற எந்த ஃப்ளவர் ஒட்டினாலுமே நல்லா இல்ல. அதனால நான் வந்து ஸ்டார் ஸ்டிக்கர்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து அது மேல தூவி விட்டுக்கிட்டேன். இதோட நான் ஃப்ரேமை மாத்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ரேம் கலர் வந்து கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. அடுத்ததா இதோட டாப் ஏரியா இருக்கு இல்லையா, அதுல வந்து நான் பஞ்சிங் மிஷின் வச்சு ஒரு சின்ன ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். இதுலயும் ரெட் கலர் த்ரெட் இந்த மாதிரி சுத்தி நான் அதுல கட்டி வச்சுட்டேன். எல்லா புத்தகமே அண்ணாவும் தம்பியும் தான் வாங்கி ஃபுல்லா அடிக்க வச்சிருப்பாங்க. ஆனா அதை நான் ஒரு நாள் கூட எடுத்து படிச்சது கிடையாது. புக் மார்க்கர் செஞ்சதுக்காகவே நான் எடுத்து படிக்கலான்னு இருக்கேன்.